அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணா உங்களோட பேரு, இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லுங்கண்ணே. என்னுடைய பேர் கே கதிர்வேல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனையாபுரம் கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. சரிண்ணே, நீங்க இப்போ இந்த எலுமிச்சை சாகுபடி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? எலுமிச்சை எனக்கு தெரிஞ்சு 31 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 ஏக்கரு. 3 ஏக்கர் 200 செடி வாங்கிட்டு வந்தோம். 200 செடி 20க்கு 20 நட்டோம். 2 அடி அகலம் 1 அடி ஆழம். அந்த ஆழத்துல நாங்கள் வந்து கண்ணு வந்து ஒரு மேமெண்ணை போட்டு எருவெல்லாம் போட்டு ஆட்டு எருவு மாட்டு எருவெல்லாம் போட்டு இதை வந்து நாங்கள் வந்து நட்டு விட்டோம். நட்டு விட்டு தண்ணி ஒரு மாதத்துக்கு தண்ணி குடத்தால முண்டு ஊற்றி விடணும். அப்போ ஊற்றி விடும்போது வேர் வந்து நல்லா பிடிச்சி வரும். தண்ணி வீரம் காயவும் தண்ணி ஊத்தமாக இருக்கணும். அப்புறம் புது வேர் வந்து தழைச்சி வந்துடும். அப்போ தழைச்சி வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தண்ணி பாய்ச்சிங்க, தண்ணி இழுத்துக்கணும். இழுத்துச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வீரியமே கிளம்பி வரும். அப்போ ஆரம்பத்தில் வைக்கும் போது இந்த டிஏபி இந்த காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி சும்மா கொஞ்சம் ஒரு 10 கிராம் 20 கிராம் வச்சு அப்படி தெளிச்சு விட்டிங்கன்னா செடி ரொம்ப குரோத்து நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம இயற்கையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 20 அடிக்கு ஒரு செடி ஏன் வைக்க சொல்றோம்னாக்கா செடி வந்து ரொம்ப அடைச்சிக்காது. அடைச்சிக்காம வச்சுன்னா செடி காற்றோட்டம் நல்லா இருக்கும். பழங்கள் வந்து ஒன்னோட ஒன்று முள்ளு குத்தாம அடிப்படாமல் இருக்கும். அது கரெக்டுக்காக பிடிக்காம இருக்கும். காற்றுல உராசும் போது கரெக்டாக பிடிக்காம இருக்கும். இந்த கண்ணோட வளர்ச்சி ரொம்ப அபாரமா இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க பலன் பண்ணா ஒரு 20 அடிக்கு 20 வச்சுதான் 30 வருஷம் தாக்கு பிடிச்சி நம்மள்ட்ட இருக்கும். அது சரிண்ணா. இப்போ நீங்க வச்சிருக்கிற உங்க பண்ணையில வச்சிருக்கிற செடிங்க மரங்கள் வந்து எத்தனை வருஷத்து மரங்கள்ண்ணா இதெல்லாமே? இது வந்து 31 வருஷம் அந்த மரம். நாங்கள் எலுமிச்சை மரத்துல வந்து நிறைய ரகங்கள் இருக்கு. ஆமா, உங்ககிட்ட இருக்கிறது என்ன ரகங்கள் பயிர் பண்ணிருக்கீங்க? எங்கள்கிட்ட ஆந்திரா பாலாஜி ரகம். ஆந்திரா பாலாஜி ரகம். சரிண்ணா, இது வந்து உங்களுக்கு எத்தனை வருஷத்துல இருந்து பலன் அளிக்க ஆரம்பிக்குதுண்ணா? 2.5 வருஷத்துல இருந்து பலன் கொடுக்கும். ஆனா வந்து 2 வருஷத்துல விட்டோம்னா கண்ணு வந்து வளர்ச்சி குன்றிடும். ஆனா ஒரு 3 வருஷம் சின்ன விட்டா வளர்ச்சி நல்லா அபாரமான வளர்ச்சி நல்லா இருக்கும். காய்ப்பு திறன் நிறைய இருக்கும். செடி வச்சதுல இருந்து செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்குதலோ இல்ல வந்து இதுக்கு வந்து இயற்கை உரங்களோ நீங்க ஏதோ என்ன பயன்படுத்துறீங்கண்ணா? எங்களுக்கு இயற்கை உரம்னு சொன்ன பார்த்தா அந்த இனலிக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு, பூனேவில் இருக்கு. அந்த கம்பெனி வந்து வச்சிருக்காங்க, மார்க்கெட்டிங் இருக்கு. அதான் நாங்கள் இயற்கையாக உரமா நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இனிஸ்டிக்கு, சாயிலு, அது மாதிரி இந்த 45 இதில் வந்து அதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுடுவோம். தண்ணி போகிற வழியில் வாய்க்கால் விட்டோம். வாய்க்கால் வழியாக நல்லது பாஞ்சிட்டாங்க. உரமும் போடுற வேலை கிடையாது. ஆட்டோமேட்டிக் ட்ரம் வழியாக அது வந்து கலக்கி விட்டு அது போய் பாஞ்சிடும். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரு இனிஸ்டிக்கு கொடுத்தாலும் சரி, 45 கொடுத்தாலும், 52 கொடுத்தாலும் நாங்கள் அந்த இதான் பண்ணிட்டு இருக்கோம். சாயில் இது வந்து இந்த சாயில் வந்து கொடுக்கும்போது பூமியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பூமியை லூஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ நாக்கு பூச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாக ஆரம்பிச்சு சாயில் வந்து இந்த மருந்து வந்து இதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இதை பயன்படுத்தும் போது செடிக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வரும். செடி சாகாது, கருகாது. பழங்கள் வந்து ஊட்டச்சத்து நிறையா இருக்குது இந்த இதில் சாயலுக்கு. இது வந்து 42 யூரியா, டிஏபி, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த உரத்தை வந்து லிக்விட் மூலியமா ஒரு பேரில் வச்சு 1 லிட்டரு கரைச்சி ஒரு ஏக்கர் கொடுத்தோம்னா தண்ணி வழியாக போயிட்டு ஈஸியாக பாஞ்சிரும். இது வந்து இதில் வந்து எல்லா சத்துமே இருக்குது. மேலேயும் கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம், கீழே கொடுக்கலாம். லெமன் வந்து புள்ளி விடாமல் பாதுகாக்க நல்ல அருமையான ஒரு மருந்து. செடி வந்து இயற்கையாக வளரக்கூடியது. இது வந்து 52. இந்த 52 வந்து நம்ம ஏன் கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, செடி வந்து பூச்சி திறமன் வேர்களுக்கு வந்து பூச்சி அண்டாமல் இருக்கும். சத்துக்கள் நிறைய சத்து கொடுக்கும். சூரிய வெப்பத்தில் கொடுக்கும்போது அதுக்கு கண்ணுக்கு நாங்கள் இதான் யூஸ் பண்ணுறோம். கண்ணு நர்சரி பண்ணுறோம், பாலாஜி ரகத்தை கண்ணு உற்பத்தி பண்ணுறதுக்கும் நாங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணுறோம். எல்லாம் இந்த இனலிக்கு இந்த மருந்தை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு வளர்ச்சி வந்து நமக்கு வந்து நிறைய அபாரமான ஒரு வளர்ச்சி இருக்குது நமக்கு. இது அருமையான ஒரு மருந்துங்க. எந்த கெமிக்கலும் கிடையாது. நாங்கள் 31 வருஷமாக நாங்கள் பயன்படுத்திருக்கோம். இந்த மருந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரையிலும் நாங்கள் இந்த மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கையாக தான் மாட்டு எருவு அந்த இது மாதிரி சாணங்கள் பண்ணுறோம். பூச்சி வெரைட்டிக்கு வந்து பூச்சி வெரைட்டிக்கு வேப்பெண்ணெய், பொங்கெண்ணெய், இந்த இலப்பெண்ணெய், இந்த 3 எண்ணெயும் நல்லா கரைச்சி காதிகிராப் சோப்பில் வந்து சோப்பு வாங்கி கரைச்சி அது வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். அப்போ வந்து பூச்சி தாக்குதல் ஒரு மாதத்துக்கு ஒரு நாங்கள் வந்து பூச்சி கொடுத்துருவோம். அந்த மேலே அடிக்கும்போது பூச்சி தாக்குதல் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பெரும்பாலும் இந்த கம்பளி பூச்சின்னு சொல்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு பூச்சி இருந்தாலும் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாங்கள் பார்த்து அடிச்சு விட்ருவோம். அதே சமயத்தில் இந்த 45 இந்த 45 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செடியினுடைய வளர்ச்சி வந்து புது துளிர் வரும். புதுசாக வந்து இப்போ துளிர் வரும்போது காய்ப்பு திறன் பூ நிறைய எடுக்கும். அப்போ காய் சைஸ் பெருசாகும். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து எலுமிச்சை கன்று சேல்ஸ் கொடுத்துருக்கோம். எலுமிச்சை கன்று கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்க அட்வான்ஸ் பண்ண பிறகு தான் நாங்கள் வந்து அந்த கண்ணை வந்து போடுவோம். அட்வான்ஸ் பண்ண பிறகு அந்த கண்ணை போட்டு அவங்களுக்கு 40 நாள் அவங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்துருவோம். பராமரிப்பு செலவு நாங்கள் போய் கிட்ட போய் பண்ணுவோம். பராமரிப்பு செலவு கிட்ட போய் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பொய்யான ஒரு தகவல் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது.
ஏன்னா விவசாயத்தில் வந்து இப்போ நிறைய வந்து நெலிஞ்சு அவங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விவசாயத்தை வந்து ஊக்கப்படுத்தணும். இப்போ சரியான தகவல் வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ வந்து 5 அடுக்கு முறையில் நம்ம பயிர் பண்ணணும். ஒரே பயிரை நம்ம பண்ணக்கூடாது. எலுமிச்சம் பண்ணணும், வாழை பண்ணணும். அது மாதிரி பல பயிர்களை 5 அடுக்கு முறையில் பண்ணும்போது விவசாயிகள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். ஒரே பயிர் நம்பிக்கிட்ட வந்து விவசாயிகள் மீண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பாலாஜி வந்து கண்டிப்பாக நீங்கள் பயிரிடுங்க. அதனால் நல்ல லாபம் இருக்குது, நஷ்டம் கிடையாது. ஒரு பழம் நாங்கள் தோட்டத்திலே வந்து ரூ. 2 நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம கருப்பு லாமனும் பண்ணிட்டு இருக்கோம். கருப்பு லாமனாக்கா கருப்பு லாமன் வந்து பண்ணி மார்க்கெட்டு சந்தை கூட்டு மதிப்பில் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லெமன் வந்து கருப்பை வந்து அதிகமாக காய் கிடைக்க சமயத்தில் அதுமாரி பண்ணுறோம். விலை இல்லாத சமயத்தில் அதுமாரி கருப்பு லாமனாக கொண்டு வந்துடுறோம். அப்போ கருப்பு லெமன் கொண்டு வரும்போது அந்த பவுடர் ஆக்கி நம்ம சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், சூப்பர் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணிக்கலாம். பழத்துக்கு வந்து டிமாண்டே கிடையாது. எப்பயுமே டிமாண்டை தான் தவிர பழம் மீந்து போச்சுங்க நம்ம என்ன பண்ணுறதுலாம் கிடையாது. நீங்கள் ஊறுகாய் பண்ணிக்கலாம். ஊறுகாய் பண்ணோம், நாங்கள் ஊறுகாய் இருக்கேன் ஊறுகாய் பண்ணோம். அது நம்ம கொஞ்சம் வேலைப்பட நமக்கு இதாக இருக்குது. ஆனால் கருப்பு லெமனுக்கு டிமாண்டு, பயங்கர டிமாண்டு. நம்ம வந்து கருப்பு லெமன் ரெடி பண்ணி பவுடர் ஆக்கி வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நாங்கள் 31 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 31 வருஷம் பயிர் வச்சுட்டு இருக்கோம். இதனால் வந்து இப்போ நாங்கள் பல நன்மை அடைஞ்சிருக்கிறோம். 200 கன்று நட்டோம். 200 மரத்தை எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நட்டலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 500 600 ஒரு மரத்துக்கு அப்படி கொடுத்துட்டு இருந்ததுங்க. அப்புறம் 3ஆவது வருஷம் தாண்டினவுடனே ஒரு மரத்துக்கு 1000 1500 ரொட்டேட்டாக எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மரத்துக்கு 3000 காய் குறையாமல் எங்களுக்கு இப்பவும் இருக்குது. இப்போ நீங்களே சுற்றி பார்க்கலாம், எலுமிச்சங்காய் பார்க்கலாம். ஒரு காய் வந்து நாங்கள் ரூ. 2 நாங்கள் பயன்படுத்திருக்கோம். ரூ. 2 கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து நன்மை தரக்கூடிய பொருள் தான் அது, கட்டதே கிடையாது. இது வந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அது மாதிரி பாதுகாத்துனா நம்மள அது காப்பாற்றும். 31 வருஷம் நிம்மதியாக சாப்பிடக்கூடிய ஒரே தொழில் எலுமிச்சை தொழில் தான். இதை வந்து 5 அடுக்கு முறையிலும் செய்யலாம். இது 3 வருஷத்துக்கு நீங்கள் 5 அடுக்கு முறையில் செஞ்சு பலன் பெறலாம். வாழை நடலாம், இது மாதிரி பல காய்கறிகள் நட்டுக்கலாம். அந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த முடிச்சுக்கணும். 3ஆவது வருஷத்துக்கு முடிச்சுக்கணும். 3ஆவது வருஷம் தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதலோ சந்துக்கள் தாக்குதல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இது எவ்வளோ நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ சுத்தமாக வைக்கும்போது காய்ப்பு திறன் வந்து நல்லா காற்று ஓட்டம் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த எலுமிச்சங்காயை பாருங்கள், ஒரே ஒரு புள்ளி கூட இல்லாமல் இருக்குது. இது மாதிரி பல இது எங்கள்கிட்ட இருக்குது. இது வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம். இது வந்து விவசாயிகளை ஏமாத்துறதுக்கோ இது எங்களுக்கு சொல்லலை. உண்மையாக விவசாயிகளுக்கு போய் சென்றடையும் தான் என்னுடைய ஆசை. விவசாயிகள் 10 பேர் நல்லா இருக்கணும். குடும்பங்கள் நல்லபடியாக பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், நல்ல வேலை செய்யலாம். செலவில்லாத பயிர், செலவு கம்மியான செலவு, உற்பத்தி அதிகம். நீங்கள் வந்து உங்களுடைய திறமை வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் காய்ப்பு திறனை வரும்போது என்ன பண்ணணும்? அப்போ வந்து காய்ப்பு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு வியாபாரிகளை பார்த்து காய் ரூ. 2 2000 அப்படின்னு நம்ம வந்து விற்றுக்கலாம். அது காய்க்கு எப்பயுமே டிமாண்டு தான். காய் டிமாண்ட் இல்லாத நாளே கிடையாது. உங்களுக்கு இன்னும் கேட்டால் மதிப்பு கூட்டுதலாக பண்ணுறோம். மதிப்பு கூட்டுதலாக பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து சாதாரணமாக வந்து கருப்பு லெமன் வந்து 6 கிலோ அவியல் போட்டு காய வச்சு கருப்பு லெமன் ரெடி பண்ணோம்னா 1 கிலோ நமக்கு பவுடர் இது கிடைக்கும். அந்த 1 கிலோ வந்து இப்போ 700 800 அளவுக்கு நமக்கு 1 கிலோ கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும்போது செய்யக்கூடிய வேலை. அது காய்ப்பு திறன் விலை குறையும் போது அப்போ இந்தமாரி அவிச்சு காய வச்சு பண்ணும்போது பவுடர் ஆக்கிடும். பவுடர் ஆக்கினோம்னா வெளிநாட்டுக்கு வந்து ஏஜென்ட்டு கேட்பாங்க. ஆன்லைன் மூலிமா நம்ம பண்ணலாம். ஆன்லைனில் மூலிமா பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 கிலோ 2000 3000 வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போய் இன்னைக்கு லெவலுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்லும்போது நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது பண்ணும்போது நமக்கு கருப்பு நல்லா கிடைக்கும். ஊறுகாய் பண்ணலாம், ஊறுகாய் பண்ணி கூட்டு பருப்பில் பண்ணலாம். வேஸ்டேஜே கிடையாது. எலுமிச்சை வந்து வேஸ்டேஜே கிடையாது. இதனால் விவசாயிங்க வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம வாழ்க்கை திறனை பண்ணிக்கலாம். அப்போ 30 வருஷத்துக்கு நிம்மதியாக சாப்பிடுகிற தொழில் வந்து எலுமிச்சை மட்டுமே. வேற எந்த பயிரும் அவ்வளோ எடுக்க முடியாது. எடுக்கலாம், இவ்வளோ அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாதம் இன்னைக்கு வரலையா, காசு இல்லையா, போகிறோம் இன்றைக்கி ஒரு 1000 பழம் பறித்தோம், போனால் ஒரு 2000 நம்ம நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி யார்கிட்ட போய் ஒரு 2000 கடன் கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு பழம் உற்பத்தி இருக்குது, யார்கிட்ட இப்போ எந்த கடைக்காரனை போட்டால் எனக்கு வந்து ஒரு 2000 கொடுங்க, ஒரு 1000 பழம் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து தவறாக வாங்கிக்குவாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது கழுவுடையே எங்களுக்கு கிடையாது. கழுவுடை இல்லாமல் சமயத்தில் நம்ம வந்து இந்த ரூ. 2 நம்ம விற்கும்போது ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு 2000 வச்சா கூட உங்களுக்கு 3 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏக்கரில் ஈஸியான ஒரு தொழில், ஈஸியாக பண்ணலாம். விவசாயிங்க வந்து நம்பி பண்ணுங்கள். தண்ணி தண்ணி ஈரம் காயவும் தண்ணி பாய்ச்சமாக இருக்கக்கூடிய பண்ணணும். களையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இடத்த சுத்தமாக வச்சிங்கன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் பண்ணிக்கலாம். நாங்கள் பண்ணுறதை வந்து முழுக்க இயற்கை வழியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இதுவரையிலும்.
கெமிக்கலே எனக்கு தெரிஞ்சு இப்போ 31 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எங்க நிலத்துல வந்து கெமிக்கல் தோண்டினீங்கன்னா மண்புழு கிடைக்கும். இப்படி தோண்டி பார்த்தீங்கன்னா மண்புழு எடுக்கலாம் எங்க தோட்டத்துல. சும்மா கையில சும்மா குச்சால் நோண்டா 10% இருக்கும். டெய்லியும் உழவு ஓட்டிக்கிட்டே இருக்கேன். அவன் பாட்டில் ஓட்ட ஓட்டிருக்கேன். எனக்கு உழவு ஓட்டுற வேலை வச்சு எனக்கு நான் களைக்கொல்லி எல்லாம் அடிக்கிறாங்க. நான் வந்து கொல்லி பூரா புல்லு தான் இருக்கும். சுற்றி வந்து ரோஸ் போட்டிருக்கேன். ரோஸ்லையும் அப்படியே இயற்கையை தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்தாண்ட எலுமிச்சை இருக்கு, அந்தாண்ட மரச்செடிகளும் வச்சிருக்கோம். எல்லாமே இயற்கையை தான் பண்ணிட்டு தவிர கெமிக்கல்ன்றது எங்க நிலத்துல இது 35 வருஷமா கெமிக்கலே கிடையாது. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி எங்களுக்கு இயற்கையே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வர ஜென்ரேஷனுக்கு நல்லதா ஒரு பொருளை ஒப்படைக்கணும். எல்லாம் இப்போ நிறைய வந்து கெமிக்கல் ஆகி போச்சு. அரிசி பருப்பு கிருப்பெல்லாம் கெமிக்கல் ஆகி போடும். லெமனை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப தெளிவாக நல்லா ஒரு பழத்தை உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிச்சுக்கிறோம் விவசாயிகளுக்கு. யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் பொட்டாசு எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு 5 வருஷமா 10 வருஷமா அது வந்து மரம் வந்து காஞ்சி போகிறதுக்கோ கிளை வாய்ப்பு இருக்குது. எதுக்கு கிளை நாங்களே தான் வெட்டினதான் உண்டா. கிளையை வந்து கட் பண்ணக்கூடாது. கிளையை வந்து எலுமிச்சை மரத்தை பிறகு வெட்டக்கூடாது. தானாக வந்து காஞ்சினாதான் கட் பண்ணணுமே தவிர நம்ம அனாவசியமாக அது கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணும்போது அதோடைய வளர்ச்சி வந்து குண்டிடும். அதனால் வந்து கிளையை வந்து அடைச்சிக்காத அளவுக்கு பார்த்து கட் பண்ணி விட்டுலாம் தவிர தேவையில்லாமல் நம்ம கிளையில வந்து காஞ்சி கிளையை மட்டும் கட் பண்ணிக்கணும். பச்சை கிளையை தொடவே கூடாது. அது கீழே இருந்து மேல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் பணமழையே தான் கொட்டும். ஏன்னா இதை நீங்க விற்பனை கொண்டு போகும்போது நீங்க இதை வந்து நேரடியாக விற்பனை கொண்டு போறீங்களா இல்லை வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க? நாங்கள் வந்து நேரடியாக விற்பனை பண்ண ஜனங்க அவங்களே வந்து வியாபாரிங்க வராங்க. அவங்களே வந்து காய் நாங்கள் 2 ரூபா தோட்டத்தில் 2 ரூபான்னு கொடுக்குறோம். அவங்களே எடுத்து எங்களுக்கு டிமாண்டு தான் பழம் வந்து எங்களுக்கு வந்து தேக்கமே கிடையாது. சரி, ஒரு விவசாயி வந்து 1 ஏக்கர்ல 100 நீங்க சொன்ன மாதிரி 100 கன்று நட்டு பராமரிச்சு வராரு அப்படின்னு சொன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் 1 ஏக்கருக்கு எவ்வளோ லாபம் ஈட்ட முடியும்? ஒரு விவசாயி வந்து கன்று வாங்கி வச்சு தலை ஒழுங்கா பராமரிப்பு பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துல உங்களுக்கு ஒரு மரத்துக்கு ஒரு 500 பழத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்புறம் ஒரு 3 வருஷம் முடிஞ்சா ஒரு மரத்துக்கு 1500 2000 வரைக்கும் பிடிச்சி நமக்கு பலன் கொடுக்கும். அது நம்ம வந்து விற்பனைக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து மார்க்கெட்டிங் எப்படி லெவல் போகுதோ அது மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ எங்கள்கிட்ட வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து டிமாண்ட் தான், எங்களுக்கு பழம் வந்து டிமாண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே சமயம் வந்து இந்த கருப்பு லெமனும் பண்ணிட்டு இருக்கோம். கருப்பு லெமன் பண்ணிட்டு இருக்கோம். கருப்பு லெமன் வந்து அங்கே உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது தேக்க வரும். பழம் வந்து விற்க முடியாமல் தேக்க வரும். அப்போ நம்ம கருப்பு லெமனா பண்ணிக்குவோம். அது உப்பு போட்டு கொஞ்சம் அவிச்சு வெயில காய வச்சு அது பாக்கெட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து பவுடர் ஆக்கி பண்ணாலும் கிலோ வந்து 3000 1800 3000 வரைக்கும் போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா நாங்கள் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது பண்ண முடியல. லோக்கல் மார்க்கெட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம மதிப்பு கூட்டு விஷயமும் நீங்க பண்ணிட்டு மதிப்பு கூட்ட விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்க தோட்டத்துல வந்து தேனி பெட்டிகள் இருக்கிறத பார்த்தேன். ஒரு 10-12 பெட்டி கிட்ட வச்சிருக்கீங்க. ஆமாங்க. தேனி பெட்டி நீங்க சொல்லுவாங்க தேனி வந்து விவசாயிகள் நண்பன் சொல்லிட்டு. ஆமா, அது தெரிஞ்சதுனாலதான் நீங்க வச்சிருக்கீங்க. அது நீங்க வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. தேனி பெட்டி மதுரை இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து 2000 ரூபாய் பெட்டி, ஒரு பெட்டி வந்து 2000 வாங்கிட்டு வந்தோம். அதுல வந்து தண்ணி நின்று போனா ஒரு 10-20 பெட்டி பறிச்சு 10 பெட்டி மட்டும் எங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு. இது வைக்கிறதுனால பூ வளர்ச்சி வந்து நல்லா இன்க்ரிமெண்ட் நல்லா இருக்கு. மகரந்த சேர்க்கைனால பூ வளர்ச்சி நல்லா இருக்கு. தென்னை மரம் நல்லா காய்ப்பு பிடிச்சிருக்கு. எலுமிச்சை நல்லா காய்ப்பு பிடிச்சிருக்கு. மற்ற எல்லா செடியும் சுத்துப்பட்டுல இருக்கிறவங்க கூட தேனி வந்து நல்லா ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு தேனிக்கு வந்து. சரிண்ணா, இப்போ இந்த 10 பெட்டிகள்ல வந்து நீங்க ஏதாவது தேனி இதுல இருந்து அறுவடை பண்ணிருக்கீங்களா? ஒரு பெட்டிக்கு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு கிடைக்கும். பூ இப்போ கம்மியா இருக்கிறதுனால இப்போ அதிகமா இருந்துச்சுன்னா கிடைக்கும் 2 கிலோ கிடைக்கும். இப்போ கம்மியா இருக்கிறதுனால ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ அளவுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு பெட்டில கிடைக்குது. மாசத்துக்கு சொல்றீங்க? ஒரு மாசத்துல ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம் அறுவடை வரதுக்கு. ஓகே, நீங்க இதுல இருந்து எடுத்து இதையும் நீங்க விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க? இதுவும் பண்ணி விற்பனை பண்ணி கிலோ 800 ரூபாய் மணிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நாட்டு மருந்து கடை. சரிண்ணா, இவ்வளவு நேரம் நம்ம எலுமிச்சை சாகுபடியை பத்தி நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.